இனிய மார்க்கம் இஸ்லாம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலகுக்கு அழைத்துச் சென்றான் ஏக இறைவன். அப்போது அங்கு உள்ளவர்களின் கையில் பித்தளை நகம் இருந்தது. அந்த நகத்தை கொண்டு தங்களின் முகம், கை, கால்களை குத்தி கீறி கொண்டிருந்தனர். இதை பார்த்த நாயகம், இவர்கள் யார், ஏன் இப்படி செய்கிறார்கள் என வானவர்களிடம் கேட்டார்கள். நீங்கள் பார்க்கும் நபர்கள் பிறருடைய மாமிசத்தை உண்டு வந்தவர்கள். இவர்கள் மக்களின் மானத்தோடு விளையாடி கொண்டிருந்தனர் என்றனர். இங்கு மாமிசம் சாப்பிட்டவர்கள் என்பது புறம் பேசுவதை குறிக்கிறது. ஆம், இல்லாத ஒன்றை உள்ளதாகவும் இருக்கிறதே இல்லை என்று திரித்து கூறுபவர் நபர்களை என்னவென்று சொல்வது? இப்படி புறம் பேசி ஒருவரது மானம், கண்ணியத்தை குறைத்து பாவத்தை சேர்க்கிறார்கள். இதற்காகத்தான் இவர்கள் பித்தளை நகத்தால் தங்களை தாங்களே கீறிக்கொள்ளும் தண்டனை கிடைக்கிறது. எனவே ஒருவரது தனிப்பட்ட விஷயத்தில் மூக்கை நுழைப்பது, உண்மை எதுவென தெரியாமல் பேசுவது போன்ற குற்றத்தை செய்யாமல் இருக்க வேண்டும். கெட்டவைகளை பார்க்காமல் கண்களை கட்டுப்படுத்த வேண்டும். கெட்ட செய்கைகளை விட்டு கைகளை கட்டுப்படுத்த வேண்டும். பொய்களை விட்டு உண்மை பேசுவதில் முனைப்பாக இருக்க வேண்டும்.